பள்ளி வளாகத்தில் மாணவருடைய பாதிப்பு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தியிருக்காங்க. சேதமடைந்த கட்டிடங்கள் சுற்றுச்சூழல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது மெத்தனை போக்கு அப்படி பண்ணதால் இந்த மாதிரி அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு. இது நான் எல்லா ஸ்கூல் ஹெச்எம்ஸ்களில் இப்போ ஹெச்எம்ஸ் லெவலில் மீட்டிங் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஓல்டு பில்டிங்ஸோ டைலாபிட்டேட்டட் பில்டிங்ஸோ இல்லைனா டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போவே எல்லாம் டெமாலிஷ் பண்ணிடலாம். அன்யூஸ்டு நிறையா வச்சுருக்கிறதுனால தான் இப்படி வாங்கும். அது ஆல்ரெடி டெமாலிஷனுக்கு வச்சுருந்த அந்த இது ஸ்ட்ரக்சர் அது நான் இன்னும் 2-3 டேஸில் டெமாலிஷ் பண்ண வேண்டியது அது இதாக இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் அடரன்ஸ்க்கு நம்ம குழந்தை நல்லா காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்றைக்கி நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்கேன். இங்கே இதில் நம்ம நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம எஃப்ளூயன்ட் எப்படி எல்லா டேண்டரிஸ் இருந்தால் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணது எப்படி வேரியஸ் ஸ்டேஜஸில் அது செட்டில் பண்ணி அந்த ஸ்லட்ஜெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு தென் அந்த அந்த எஃப்ளூயன்ட் வேறு நம்ம ஏரேஷன் பண்ணி தென் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி ஃபைனலாக ரீயூசபிள் கண்டிஷனை கொண்டு திரும்பி எப்படி பைப் பம்ப் அந்த ரீயூஸ்க்கு கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் வென்ட் த்ரூ எல்லாம் நம்ம பார்த்தேன். ஸோ இது வச்சுட்டு நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ப்ரூஃபாக ஒர்க் பண்ணணும். இந்த எல்லா சிஇடிபிஸ் அண்ணா நோக்கத்தில் இந்த இன்ஸ்பெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 92 டேண்டரிஸ் ஆல்ரெடி இதில் மெம்பர் இருக்காங்க. ஸோ எல்லா மெம்பர்ஸும் இது அவரை டிஸ்சார்ஜ் கம்ப்ளீட்டாக இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு கொடுத்துட்டு தென் இங்கே இருக்கிற ரீயூசபிள் வாட்டர் தான் அவர் எடுத்துகிட்டு ரீயூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட் இதில் பண்ணுறதுக்கு அந்த நோக்கத்தில் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அடேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன். மாவட்ட நிர்வாகம் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிற சூழலிலோ சில தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழல் சார்ந்த விதிமீறல்கள் சமீப நாட்கள் அதிகரித்தது. என்ன மாதிரி நடவடிக்கை? இல்லை, அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃபேஸாக இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தது. பிகாஸ் எல்லாம் இங்கேயும் ஓப்பன் டிஸ்சார்ஜ் ஆகவே கூடாது. ஸோ எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எல்லா மீட்டரிங் சிஸ்டம் எல்லா டேண்டரிஸில் போட்டிருக்காங்க. அவர் என்ன டிஸ்சார்ஜ் இங்கே கொடுக்கணுமோ அது மீட்டர் இருக்கோ, தென் என்ன இங்கேருந்து ரீயூசபிள் வாட்டர் போதோ அந்த மீட்டரிங்கும் அங்கே சிஸ்டம் இருக்குது. அது மீறி யாராவது அப்படி பண்ணுறாங்க ரெகுலராக இந்த மாதிரி வயலேஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.